அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம ராபின் ஷர்மாவோட ஹூ வில் கிரை வென் யூ டை அதை பார்த்துட்ருக்கோம், 8ஆம் பாகம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, மித்தவங்களை வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு கண்டனம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மித்தவங்க பேசுகிற விதம், இல்லை உண்ற விதம், இல்லை வந்து உடை அணிகிற விதம், இந்த மாதிரி நுண்ணிய அம்சங்களில் வந்து நம்ம அவங்கள ஜட்ஜ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன குறைகளாக வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். இதனால் என்ன ஆகும்னாக்கா, காலப்போக்கில் வந்து அதே வந்து அந்த மனிதர் மேலே நமக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பூதாகரமாக தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து உங்களை போலவே தோற்றமளிக்கிற மாதிரியோ, இல்லை உங்களை போலவே சிந்திக்கிற மாதிரியோ, உங்களை போலவே பேசுகிற மாதிரியோ அப்படி எல்லாரும் இருந்தால் தான் நீங்கள் ஒத்துக்கிடுவீங்களா? இல்லை அந்த மாதிரி இருக்கிறவங்க உலகத்தில் தான் நீங்கள் இருக்க போகிறீங்களா? அந்த மாதிரி இருந்துச்சுன்னாக்கா வந்து அந்த உலகமே சுவாரஸ்யமாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் மித்தவங்கள வந்து மாற்ற முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை வந்து மாற்றிக்கோங்க. நீங்கள் அந்த மாதிரி யாரையும் வந்து கண்டனம் செய்யாதீங்க. அந்த மாற்றத்தை நீங்கள் உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா வந்து, லைஃப் வந்து நமக்கு டெய்லி ஒரு கிஃப்ட்டை கொண்டு வருது. ஆனால் வந்து எப்படி வருதுன்னாக்கா, ஒரு முகமூடியோடு கொண்டு வருது. அப்போ அந்த லைஃப் அந்த கொண்டு வர கிஃப்ட்டை வந்து நம்ம அதை திறந்து பார்த்தோம்னாக்கா அந்த கிஃப்ட்டை நம்ம எடுத்து அனுபவிச்சுக்கலாம். ஒருவேளை அதை நம்ம ரியலைஸ் பண்ணல அப்படின்னாக்கா, லைஃப் வந்து அந்த கிஃப்ட்டை பற்றி சொல்லாமல் பேசாமல் திரும்ப அதையே எடுத்துகிட்டு போய்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் ஒவ்வொரு நாளும் எப்படி வாழ்கிறீங்களோ அப்படி தான் நீங்கள் உங்கள் மொத்த வாழ்க்கையும் வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நமக்கு நிறைய நாள் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இன்றைக்கி நாள் நம்ம சுமாராக வாழ்ந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிக்கிறோம். அப்படிலாம் இல்லை, நம்ம எத்தனை நாள் இருக்க போகிறோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த காலம் சென்று விட்டது, வரும் காலம் வந்து கற்பனை. அப்படிங்கும்போது இப்போ இருக்கிற பொழுது தான் வந்து உண்மை. அப்போ அதை வந்து நம்ம புத்திசாலித்தனமாக வந்து முதலீடு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்னுமேலிருந்து வர நாட்களில் வந்து பல மடங்கு நான் பொறுப்புடன் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு சபதம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு பல மாதமோ இல்லை பல வருஷமோ ஆகும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக வந்து என் வாழ்க்கையை நான் மாற்றணும் அப்படின்னு நான் முடிவெடுக்கிற கணமே வந்து என் வாழ்க்கை மாறிடுது. ஆனால் நீங்கள் எடுத்த முடிவை தொடர்ந்து செயலாற்றுறதுக்கு தான் வந்து உங்களுக்கு பல மாதமோ பல வருஷமோ ஆக்சுவலாக ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்னன்னாக்கா, மாஸ்டர் மைண்ட் கேங் அப்படின்னு ஒன்று உருவாக்குங்க. ஒரு 4-5 பேர், நீங்கள் ஒரு துறையில் இருக்கீங்கன்னா ஒவ்வொரு துறையில் இருக்கிற ஒரு 4-5 பேர் வந்து சேர்ந்து ஒரு கேங்காக ஃபார்ம் ஆகுங்க. இது வந்து ஒரு கிவ் அண்ட் டேக் கேங் மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது இவங்க கிட்ட வந்து உங்கள் சொந்த வாழ்க்கையோ இல்லை பிஸ்னஸ் சம்மந்தமாகவோ வந்துட்டு நீங்கள் எதிர்கொள்கிற சவால்களை வந்து பேசுங்க, ஆலோசனை பெறுங்க, வெற்றிக்கான கோட்பாடுகள், வாழ்க்கை பாடங்கள்லாம் வந்து விவாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கேங் கிட்ட வந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ, என்ன இன்ஃபர்மேஷன் எதிர்பார்க்குறீங்களோ அதை வந்து அவங்களும் எதிர்பார்ப்பாங்க. அப்படிங்கிறனால நீங்கள் வந்து ஒரு டேக்கராக மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு கிவ்வராகவும் இருங்க, நீங்களும் ஆலோசனை சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இந்த மாதிரி ஒரு கேங் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுனாக்கா, உங்களோட கற்கும் காலம் வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கேங் வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் மீட் பண்ணால் நல்லது. ஒருவேளை மீட் பண்ணுற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஃபோனில் எல்லோரும் சேர்ந்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறார். ஓகே, அடுத்த பாயிண்ட் என்னன்னாக்கா, அடுத்த 24 மணி நேரம், அதாவது இன்றைக்கி தான் இப்போ நம்ம டே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னாக்கா அடுத்த 24 மணி நேரம் நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி சிறப்பாக வாழ போகிறோம் அப்படிங்கிற கிளாரிட்டி வந்து நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நான் ஹோலிஸ்டிக் லிவிங் சொல்லிட்டு ஒரு ஃபாரமில் இருந்திருக்கேன். அது எப்படின்னா 45 நாள் வந்து நமக்கு எப்படி கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய சொல்லித்தருவாங்க. அதில் எப்படி சொல்லுவாங்கனாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு நம்ம கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு 5 டாஸ்க்கை வந்து இன்றைக்கி நைட்டு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி எழுதி வைக்க சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு 5 டாஸ்க் நான் செய்யணும், ஆனால் நாளைக்கே முடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதாவது லெஸ் இம்பார்ட்டன்ட் டாஸ்க். ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதுறது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 டாஸ்க்ஸ், ரெண்டாவது நீங்கள் எழுதுறது வந்து லெஸ் இம்பார்ட்டன்ட் 5 டாஸ்க்ஸ். இதை வந்து இன்றைக்கி நைட்டே எழுதும் பொழுது நாளைக்கு நான் இது தான் செய்ய போகிறேன் அப்படின்னு ரொம்ப பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும். ஸோ அதே மாதிரியான பாயிண்ட் தான் இங்கே சொல்கிறாங்க. காற்று அடிக்கும் திசையில் வந்து நகர இலை போல் வந்து வாழ்வது ஈஸி, ஆனால் ஒரு மகத்தான வாழ்வை வந்து வாழ்கிறதுக்கு குறிக்கோளோடையும் தீவிர ஆசையோடையும் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் என்னன்னாக்கா, நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங் அப்படிங்கிறது வந்து நம்ம சிரம காலங்களில் நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நம்ம நிறைய சிரமப்பட்டிருக்கணும். நமக்கு வந்து நிறைய மன அழுத்தம் இருந்திருக்கணும். ஏன் நமக்கு வந்து இதயம் வழியே கூட வந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வந்தால் தான் வந்து நமக்குள்ளே எவ்வளோ ஆற்றல் இருந்திருக்கு, அந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து மீள்கிற தன்மை
நமக்கு எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னு நம்மளால் கண்டறிய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து மனசை வச்சு ஜெயிக்கிற இந்த பக்குவம், இந்த திறன் வந்து பூனைக்கோ யானைக்கோ இல்லை நாய்க்கோ வந்து இல்லை, நமக்கு தான் இருக்குது. ஸோ அதை நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்க்கையின் மிகப்பெரிய பின்னடைவுகள் வந்து நீங்கள் அதை பின்னடைவுகள்னு நினைக்காம அதை வந்து ஆசீர்வாதங்களாக தான் நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தனால தான் நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து இன்னும் ஸ்ட்ராங்கராக இருக்கிறீங்க. ஓகே, அடுத்த பாயிண்ட் என்னன்னாக்கா, நீங்கள் வந்து வாழ்க்கையில் இன்னும் செயல் துடைப்பாக இயங்குறக்கு இன்னமேல் இயங்குறக்கு வந்து ஃபர்ஸ்ட் மோட்டிவேட்டராக உங்களுக்கு நீங்களே இருங்க. நீங்கள் மித்தவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் காலையில் சீக்கிரம் எழுந்துக்கணுன்னாக்கா மித்தவங்க வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணி எழுப்பணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நீங்களே உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டராக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதிர்ஷ்ட காலம் வந்துட்டு காற்று வந்துட்டு உங்கள் திசையில் வந்து வீசும் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணாமல் உங்களுக்கு என்ன காரியம் வேணுமோ அது கைகூடுறக்கு வேண்டிய நடவடிக்கைகளை நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு சந்தர்ப்பம் அளிக்கவோ இல்லை உங்களோட பிரச்சனையை வந்து தீர்க்கிறக்கோ வந்து யாராவது இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்கக்கிட்ட தொலைபேசியில் வந்து உடனே பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும், அதாவது ஒன்று நம்ம முன்னேறலாம், இல்லைன்னா சாக்கு போக்கு சொல்லலாம். ஆனால் இந்த ரெண்டையும் அட் அ டைம் நம்ம பண்ண முடியாது. ஸோ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு நீங்களே முடிவெடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து அட்வொகேட்டுன்னு நமக்கு தெரியும், அட்வொகேட்டாக இருந்தவர்னு தெரியும். ஸோ அவர் வந்து டெய்லி ட்ரெயினில் போகும்போது ட்ரெயினில் இவர் கூட ஒருத்தர் பிரயாணம் பண்ணுவார் போல். ஸோ 45 நிமிஷம் அந்த ட்ராவலில் வந்து இவரோட கோ பேசஞ்சர் என்ன பண்ணுவார், அந்த கிரவுண்ட் ஒர்க் அவுட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, உடம்புக்கு வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணுவார் போல். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு பார்க்கறக்கு அபத்தமாக தெரிஞ்சுது. பட் இவர் என்ன சொல்கிறாருனாக்கா, அவர் அந்த எனக்கு டைம் இல்லை, என்னை பார்த்துக்கிறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லாமல் அவர் அந்த டைமை கூட யூஸ் பண்ணார். அதனால் உங்களுக்கு சரி அப்படின்னு பட்டுச்சுன்னா நீங்கள் மித்தவங்க கருத்தை வந்து நினச்சி கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வாழ்க்கையில் வந்து வெறுமனே நீங்கள் ஒரு பிரயாணியாக இருக்கலாம், இல்லைனா அந்த கப்பலோட தலைவராக ஆகி உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முன்னேறியும் செல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வாழ்க்கையில் வந்து வெறும் பிரயாணியாக இருக்கும்போது என்ன ஆகுனாக்கா, அப்பப்போ மாறும் கடல் அலைக்கு வந்து அது இழுக்கிற போக்குக்கு நீங்கள் போக வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் என்னன்னாக்கா, பணிவாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாரு. அதாவது கனிகள் நிறைந்த மரமே வந்து எப்போவுமே சாஞ்சிருக்கும், அதை நம்ம பார்த்துருக்கலாம். ஸோ நல்ல கற்றுத்தேர்ந்த மகத்தான சாதனை புரிந்த ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா, முழுமையாக வாழ்ந்த ஆட்கள் பார்த்திங்கன்னா வந்து என்றைக்குமே பணிவாக இருக்காங்க. இப்போ நீங்கள் நல்ல இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி மகத்தான சாதனை புரிந்த ஆட்கள், பணிவாக இருக்கிற ஆட்கள் கூட இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலான்னாக்கா, அவங்க என்ன எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து மித்தவங்கள மதிக்க தெரியுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து அவங்கள மாதிரி இல்லாமல் இன்னும் நிறைய 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 கற்றுக்க வேண்டி இருக்குது அப்படின்னு நமக்கு ஒரு நினைவூட்டலாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இவங்க வந்து நிறைய கற்றிருந்தாலும் பெரிய சாதனைகள் புரிந்திருந்தாலும் அவங்க இன்னுமே கூட மித்தவங்களோட ஞானத்தை பெறறதுக்கு இன்னுமே அவங்க வந்து ஓப்பன் மைண்டடாக தான் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் வந்து முகமது அலியை வந்து ஒரு தடவை மீட் பண்ண மாதிரி சொல்கிறாரு. ஸோ நமக்கு வந்து முகமது அலி வந்து பகட்டான ஆள் அப்படின்னு ஒரு பிம்பம் இருந்திருக்கு. பட் அப்படி கிடையாது, அவர் ரொம்ப மென்மையானவர், ரொம்ப பணிவானவர் அப்படின்னு அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து பணிவாக இருந்தால் போதும், வேறு எதுவுமே நீங்கள் இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியதே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, இவர் வந்து புக்ஸ் ரீடிங் பற்றி ஒரு விஷயம் சொல்கிறாரு. என்னன்னாக்கா, படிக்க தொடங்கிய ஒவ்வொரு புத்தகத்தையும் நீங்கள் முடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து நம்ம சம்பாதிச்சு வாங்குற காசு 200லேருந்து 500 ரூபாய்க்கு நம்ம புக் வாங்குகிறோம். அப்போ அதை ஃபுல்லாக படிக்க முடியலன்னா நமக்குள்ள ஒரு குற்ற உணர்வு ஏற்படுது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு புத்தகமும் வந்து முழுமையாக படித்து முடிக்க வேண்டிய தகுதியை பெறதில்லை அப்படிங்கிறாரு. இப்போ சில புத்தகங்களை வந்து பகுதிகளாக படித்தா போதும், சிலதை வந்து படிக்கலாம் ஆனால் அவ்வளோ ஆர்வமாக படிக்க முடியாது. சில புத்தகங்கள் மட்டும்தான் வந்து முழுமையாகவும் சிரத்தையோடையும் கவனத்துடனும் படிக்கிறதுக்கு நமக்கு தோணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை நானும் ஒத்துக்கிறேன். அதாவது ஒவ்வொரு சோல் ஒவ்வொரு லெவலில் இருக்கும். ஸோ யார் யாருக்கு எந்தெந்த கருத்து ரெசனேட் ஆகுதோ அதை நம்ம அந்தந்த காலங்களில் படிப்போம். இதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அடுத்த பாயிண்ட் என்னன்னாக்கா, உங்களுக்கு நீங்களே வந்து கடினமாக நடந்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது வந்து எனக்கு ஏன் இந்த ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர் ஆச்சு, நான் ஏன் இந்த மாதிரி ஒரு தவறு செஞ்சேன், இல்லை எனக்கு ஏன் பிஸ்னஸில் இப்படி நஷ்டமாச்சு அப்படின்னு நம்ம ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவோம், இல்லை ரொம்ப ஃபியர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவோம், இல்லை ரொம்ப ஆங்க்ரியாக இருப்போம். இப்படியே நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கனால என்ன ஆகுனாக்கா நம்மளே ரொம்ப வருத்திக்கிட்டு இருப்போம். ஸோ
இது வந்து நம்ம வந்து நம்மளை பனிஷ் பண்ணிக்கிற மாதிரி. இப்போ வந்து திரும்ப நீங்கள் அதே மிஸ்டேக்கை தப்பை நீங்கள் செய்யாத பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து ஆக்சுவலாக லெசனை கற்றுக்கிட்டீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் உங்கள் மேலே அவ்வளோ கடினமாக இருக்காதீங்க, உங்கள் மேலே நீங்களே அன்பு காமிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸசைஸ் சொல்கிறாங்க. என்னன்னாக்கா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதுவரையும் தப்பு செஞ்சேன், ஆமாம் நான் தப்பு செஞ்சேன் அப்படின்னு ஒத்துக்கிற மாதிரி ஒரு 10 விஷயங்கள் எழுதிக்கோங்க. அந்த 10 விஷயங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து நீங்கள் தப்பு செஞ்சிட்டீங்க, அந்த தப்புனால நீங்கள் என்ன பாடம் கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறதையும் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன மாதிரி லெசன்ஸ் கற்றுக்கிட்டீங்க நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த கடந்த கால தவறுகள் இல்லைன்னாக்கா வந்து இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை வந்து நேற்றை விட கண்டிப்பாக சிறப்பாக இருக்கு இல்லையா? ஸோ இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கை வந்து வளமிக்க மாதிரியும் வண்ணமயமாகவும் வந்து இந்த மாதிரி சேலஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் இல்லைன்னா இருந்திருக்காது அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். அடுத்து வந்து மௌனம் இருக்கிறத பற்றி சொல்கிறாரு. மனபலமும் உறுதியும் வந்து பல பல கலாச்சாரங்களில் வந்து காலங்காலமாக டெவலப் பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் வந்து மௌன விரதம். மௌன விரதம் நம்ம இருக்கும்போது சுயக்கட்டுப்பாடும் மன உறுதியும் வந்து வளருது அப்படின்னு சொல்கிறாரு. சுருக்கமாக நம்ம அளந்து பேசும்போது தெளிவான சிந்தனை மற்றும் சலனமற்ற மற்ற மாதிரியாக இருக்கிறோம் நம்ம அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ டெய்லி அவர் என்ன சொல்கிறாருன்னா, டெய்லி ஒரு 1 ஹவராவது வந்து மௌன விரதம் வந்து இருக்க சொல்கிறாரு. அந்த 1 ஹவர் வந்து நீங்கள் யார்ட்டையும் பேச வேண்டாம், அப்படியே நீங்கள் பேசி தான் ஆகணும்னு இருந்துச்சுன்னாக்கா யாராவது ஏதாவது கொஸ்டின் கேட்டால் அதுக்கு வந்து சுருங்க பதில் சொல்லிட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ மௌன விரதத்தை வந்து பரிவுடனும் நேசத்துடனும் கடைபிடிக்கணும் அப்படின்றாரு. ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து உங்கள் மனோபலத்தை வந்து பலப்படுத்துறதுக்காக தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேனே ஒழிய உங்கள் உறவு முறையை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. ஸோ ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் வந்து மௌனம் இருக்கிறது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இன்றைக்கி பாயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மாஸ்டர்ஸ். இது மேற்கொண்டு நம்ம நாளைக்கு